அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்பொழுதாகவே ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியத்தை காலவழியிலே இரண்டாம் வார ஆராதனை வந்திருக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கப்படும் போது 20ஆம் வசனம் அந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக எடுத்திருந்தாலும் கூட இந்த வாரத்திலே பேசும்படி அவர் போய்விட்டது. வேதம் சொல்லி 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யம் ஆபர்களுக்கு தீ விதிக்கிறோம் ஆக்கினைக்கு தருவார். அல்லேலூயா. இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கப்படுகிற போது இந்த வேத பகுதி நாம் கற்றுக்கொள்கிறதான காரியத்தை பார்க்கும் போது வேத திட்டமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறது சொல்லி பார்க்கும் போது இந்த சாலமோன் ஞானி கொடுக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அநேக காரியங்களை அவர் பேசிக்கொண்டு வந்தாலும் கூட இந்த வார்த்தை சொல்வது உண்மை உள்ள ஒரு மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்லேலூயா. அப்படியானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் அநேக இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசும் போது சொல்கிற வார்த்தை என்ன? நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன், என் ஜனங்கள் உண்மை இல்லாமல் போய்விட்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்னைக்கு தேவன் உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜீவராசிகளை பார்க்கிறோம். மனிதனுக்கு கர்த்தர் ஆறாம் அறிவு என்று சொல்லி உணர்வின் அறிவை தேவன் வைத்து மனுஷனை பேசும்படி வைத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த மனிதன் கொடுத்திருக்கிற விசேஷித்தமான காரியம் என்னென்று சொன்னால் உண்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் மனிதன் இழந்து போயிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா உண்மை இல்லாமல் இழந்து போயிட்டோம். அல்லேலூயா. இந்த உண்மை இல்லாமல் போனதினாலே, இந்த உண்மை இழந்து போயிருப்பதினாலே, இந்த உண்மை இல்லாமல் வாழ்வதனால்தான் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் இல்லை, தேசத்தில் ஆசீர்வாதம் இல்லை, அல்லது சபைகளில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மனுஷர்கள் உண்மையை பார்க்கிறோம் பொய்யை தரித்துக் கொண்டு உண்மைக்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருப்பதை வேத திட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வச்சனமே, ஆனால் இங்கே சாலமோன் ஞானி கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அநேக ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வழிகள் உண்டு. ஆனால் அவைகளில் முதன்மையான வழி என்னென்று சொன்னால் உண்மையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு உண்மை உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உண்மை இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மை பார்க்கிற வசதியா இருக்கிறாங்க, 2 கார் வச்சிருக்கிறாங்க, 4 கார் வச்சிருக்கிறாங்க, எப்படியோ சேர்த்தார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனா அவருடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இல்ல. அல்லேலூயா. ஆஸ்தியை தேடும்படியாக வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஐஸ்வர்யத்திற்கு தீவிரிக்கிறார்களா, ஆனால் அவர் ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தப்பிக்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்கள், உண்மை இல்லாமல் சம்பாதிக்கிறவர்கள், மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவர்கள், உண்மை இல்லாமல் வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் தங்கி இருப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். யாருக்கு ஐஸ்வர்யத்தை தேவன் தருகிறார்? யாருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குகிறது என்று சொல்லி பார்க்கும் போது எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பதாய் உண்மையாக இருக்கிறாரோ, எந்த ஒரு மனிதன் சபைக்கு முன்னே உண்மையாக இருக்கிறாரோ, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமுதாயத்துக்கு முன்னே உண்மையாக இருக்கிறாரோ, எந்த ஒரு மனிதன் தன் வேலை செய்கிற இடத்துல அந்த எஜமானருக்கு முன்னே உண்மையாக இருக்கிறாரோ, எந்த ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளுக்கு முன்னே உண்மையாக இருக்கிறார்களோ, எந்த ஒரு புருஷன் தன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறாரோ, எந்த ஒரு மனைவி தன் புருஷனுக்கு உண்மையாக இருக்கிறாரோ, எந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, எனக்கு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் வியாபாரங்களிலும் இருக்கட்டும் எல்லாவற்றையும் நீங்கள் தேடி பாருங்கள், என்ன இருக்கிறதில்லை? ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அதை நாம் பார்க்க முடிவதில்லை. வாய்மையை வெல்லும் என்று சொல்லி நீதித்துறைகளிலே முன்பதாக வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை வாய்மைகள் வெல்லாமல் போயிருக்கிறது. அல்லேலூயா. மெய்ப்பொருள் மெய்மை காண வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் மெய்மை இல்லாமல் போயிருக்கிறது. இது உண்மைக்கு அநேக அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் கொடுத்த இந்த வார்த்தையை பார்க்கும் போது உண்மையாய் நீங்களும் நான் கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நான் உண்மையாய் இருந்தால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதத்து கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்திற்கு உன்னை அதிகாரியா வைப்பேன், உண்மையை ஒத்துக்கொள்ள
ஊழியக்காரனே நிஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உண்மை இல்லாமல் போய் ஒரு ஊழியக்காரனாக இருந்த நான் உண்மை இல்லாமல் இருப்பேன் சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் நான் பார்க்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் நீங்களும் நானும் இந்த ஊழியத்திலே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு முன்னே நாம் உண்மையாய் இருக்கிற போது தேவன் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? பரிபூர்ணமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, உண்மையா இருக்கும் போது தேவனே நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, உண்மை என்னன்னா ஜீவக்கிரத்தை அவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. தேவ சபையை இந்த மூன்று நிலைகளிலே இன்றைக்கு நாம் தியானிப்போம் என்று சொன்னால் உண்மை உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக இந்த வேத பகுதியிலே உண்மை உள்ள மனுஷன் அப்படி எடுத்துட்டான்னு சொன்னா வருஷம் வருஷம் என்ன பண்ணலாம், பேசிட்டே போலாம். ஏதோ ஒரு காரியத்திலே அநேக பரிசுத்தவான்கள் உண்மையா இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் பார்க்கும் போது ஒரு மனுஷன் நமக்கு தெரிந்த ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் யோசேப்பு. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் அநேக காரியங்கள் எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னா உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் வளர்ந்த அவனுடைய தகப்பன் ஏமாற்றுகிறவனாய் இருந்தாலும் கூட ஆனால் யோசேப்பு எப்படி இருந்தானா உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரத்திலே பார்க்கப்படும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய சகோதரர்கள் அவரை இஸ்மவேலிடத்திலே விற்று போட்டார்கள். விற்று போடப்பட்ட அவர்கள் இஸ்மவேலை கொண்டு வந்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் போத்திபாரிடத்திலே யோசேப்பை விற்று போட்டார்கள். அல்லேலூயா. யோசேப்பு அந்த வீட்டுடைய வேலைக்காரனாய் இருக்கிறார். விசாரணைக்காரனாய் தேவன் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு பூரண அழகுள்ள ஒரு வாலிபனாய் இருக்கிறார். அவனுக்கு விரோதமாக அவனுடைய எஜமானுடைய மனைவி எழுப்பினார் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் உண்மையை சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில அந்த உண்மையை சோதித்து பார்க்கப்படும் போது அந்த உண்மையை யோசேப்பு பிசகாமல் விலகாமல் தேவனுக்கு முன்னே நீதிமானாய் நின்றான். அல்லேலூயா. இரண்டு இடத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். ஒன்று, தன்னை இந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்து தனக்கு கீழே எல்லாரையும் வைத்து தன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறதானே தன்னுடைய எஜமானனுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கப்படும் போது அங்கே பார்க்கிறோம், தன்னை இந்த நிலையில கொண்டு வந்து வைத்திருக்கிற தன்னுடைய ஆண்டவருக்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் உண்மை என்கிற நிலை இல்லாமல் இருந்திருக்குமானால் அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் எஜமானனுக்கும் உண்மை இல்லாமல் போயிருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த வேத புத்தகத்திலே யோசேப்பு என்கிற பெயர் இல்லாமல் போயிருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் அவனை கொடுக்கப்பட்ட கோத்திரங்களிலே அதிகமாய் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கிற போதும் சரி, வேதம் சொல்கிறது அவனுடைய வம்ச பட்டியலை மோசே ஆசீர்வதிக்கிற போதும் சரி, அவனுடைய வாழ்க்கையில அதிகமான ஆசீர்வாதங்களை பொழிந்தார்கள். எது நிமித்தமாய் பொழிந்தார்கள்? யோசேப்புடைய வாழ்க்கையில தனக்கு நெருங்கி வருகிற பாவமாய் இருந்தாலும் அது இவருடைய பொருளாய் இருந்தாலும் அதை எடுத்துக் கொள்ளாமல் தனக்குள்ளே நேர்மையாய் இருக்கும்படியால் தனக்குள்ளே உண்மையாக இருக்கும்படியால் அவன் தீர்மானம் பண்ணி கொண்டபடினாலே அவருடைய வாழ்க்கை தன்னை உண்டாக்கி இருக்கிற தேவன் மற்றும் நீதியா நடத்திருக்கிற தேவன் ஆபிரகாமுடைய தேவன் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு உண்மையாய் இருந்தால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த நிலையிலே பார்க்கும் போது சாட்சியாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறதா நிலைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். விளக்க தெரிந்த வேத பகுதி ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே பார்க்கப்படும் போது அந்த வேத பகுதியிலே இங்கு யாக்கோபு மரிக்கிறதற்கு முன்னே அவனுடைய 12 கோத்திரங்களையும் அவன் ஆசீர்வதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்துக் கொண்டு வந்தாலும் கூட 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவன் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறான். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றலில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் என்ன செய்யுமா படரும் என்று வாசிக்கிறார். அல்லேலூயா. இந்த இருக்கிறதான மற்ற கோத்திரங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு
மாறாக யோசேப்புடைய கோத்திரங்களுக்கு இந்த யாக்கோபு விசேஷித்த ஆசீர்வாதத்தை பொழிகிறார். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானா, அவன் சாதாரண ஒரு செடி அல்ல, அவன் ஆகாத ஒரு செடி அல்ல, பிரயோஜனம் இல்லாத ஒரு செடி அல்ல, அவன் கனி தருகிற நல்ல கனி கொடுக்கிறதானே செடியா இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அந்த செடி எங்கே இருக்கிறதா, நீரூற்று அண்டையிலே நடைபெற்றிருக்கிறது. அல்லேலூயா. தேவ சபையே இந்த நீரூற்றின் அருகில் இருக்கிறதான இந்த செடி நாளுக்கு நாள் எதை கொடுக்கும் என்று சொன்னால் அது கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருஷம் தப்பாமல், காலம் மாறாமல், இயற்கைகள் மாறி போனால் வறட்சியை காணாமல் அது கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யோசிப்புடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அப்பேற்பட்டதுதான். யாக்கோபு அவன் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறான். யோசிப்புடைய உண்மையை பார்த்து, யோசிப்புடைய நிலைகளை பார்த்து அவருடைய வாழ்க்கையில வாய் திறந்து ஒரு தகப்பன் கொடுக்கிற மேன்மையான ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் அவன் கனி தருகிற செடியாயிருப்பான். அல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன செடியா இருக்கிறோம்? கனி கொடுக்கிற செடியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை போய் பார்த்தால் என்ன தெரிகிறாரா? கனியை திருடினால் அந்த கனியை காணவில்லை என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு மனிதனை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டு அதற்குள்ளே கடந்து போய் அவன் எதை பார்க்கிறானா? கனியை பார்க்கிறான். கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் யோசிப்புடைய வாழ்க்கை கனியற்று போன ஒரு வாழ்க்கை அல்ல. யோசிப்பு செழிப்பாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. யோசிப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும்படியால் யாக்கோபுடைய வாய் திறந்த போது தேவன் வார்த்தைகளை கொடுக்கிறார். அவன் நீர் ஊற்று அண்டையில் இருக்கிறான். அல்லேலூயா. அந்த நீர் ஊற்று ஆண்டவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. நீ கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பாயானால், அந்த நீர் ஊற்று அண்டையில் நாட்டப்பட்ட அனுபவம் இருக்குமானால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் உனக்குள்ள ஒரு உண்மை இருக்குமானால் ஆண்டவர் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மை இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். அப்படி தீர்மானம் பண்ணது. உண்மை இல்லாமல் வருகிற எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம். உண்மையோடு வருகிற கொஞ்சம் பொருளே நல்லது என்று அழகாக சாலமோன் ஞானி சொல்லுகிறார். இன்னைக்கு உண்மை இல்லாமல் வருகிற ஆசீர்வாதத்தை தேடிதான் மனிதன் ஓடுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உண்மையா இருப்பாயானால் கர்த்தருக்கு முன்னே, உன் சந்ததிக்கு முன்னே, உன் நிமித்தம் அவன் சந்ததிகளை கர்த்தர் உன்னை எப்படி வைக்கிறாரா? கனி தருகிற செடியை கர்த்தர் வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ கனி கொடுக்கிற செடியாய் இருப்பாய். நீ நீரூற்று இடைப்பட்ட செடியாய் இருப்பாய். ஆண்டு தோறும் ஆயுள் முழுவதும் தலைமுறை தலைமுறைக்கு ஒரு சந்ததி எதை கொடுக்குமா? கனி கொடுத்துட்டே இருக்கும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவ்வண்ணமாக யாக்கோபு ஆசீர்வதித்து 25ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஒரு தேவன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வளர அப்படி ஆயிற்று, அவர் உயரத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் ஒருவன் கோத்திரத்துக்கு கிடைக்கல. அவன் தண்ணீரை போல தளர்ந்து இருப்பான் என்று யாக்கோபு சொல்லுகிறான். அல்லேலூயா. என்னுடைய மஞ்சத்தை அவன் தீட்டுப்படுத்தினான். எனக்கு முன்ன உண்மை இல்லாம போயிட்டான். அதனால அந்த ஆசீர்வாதம் ஒருவன் கோத்திரத்துக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நீங்க வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். இங்க யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் யோசேப்புக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருப்பாரா? அவனுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறதா? அவர் உயரத்திலிருந்து வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ அவருடைய வாழ்க்கையில எப்படி சுத்தினாலும் என்ன இருக்குது? அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. மேலே பார்த்தாலும் ஆசீர்வாதம், ஆழங்களில் போனாலும் ஆசீர்வாதம், பூமிக்குரிய காரியங்களை பார்த்தாலும் ஆசீர்வாதங்கள். யோசிப்புடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆசீர்வாதங்கள் 100 மடங்கு ஈசாக்கை போல ஆசீர்வாதம் அல்ல, 1000 மடங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. எண்ண முடியாத அளவுக்கு தேவன் யோசேப்பின் கோத்திரத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் போதும் என்றல்ல, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகிற ஆசீர்வாதம் அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நாம் எண்ண முடியாத அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நல்லவராய் இருக்கிறார்.
அல்லேலூயா. எனக்கு இந்த கால வெளியில வேதம் அதான் கற்றுக் கொடுக்கிறது. யோசேப்பு ஆசீர்வாதத்தை தேடி ஓடவில்லை, யோசேப்பை தேடி ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. யோசேப்பு ஒன்றை கற்றுக்கொண்டால் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், தன் கொடுக்கப்பட்ட வேலைக்கு உண்மையாக இருக்க வேண்டும், தன் எஜமானுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த உண்மையான ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், உங்கள் இல்லற வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உண்மை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருப்பதில்லை. கணவனுக்கு இந்த காலையில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள், சற்று ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அநேக தேவையற்ற காரியங்கள், இன்னைக்கு தவறான திருமண உறவுகள், தவறான பந்தங்கள், இன்னைக்கு செல்போன் மூலியமாக இன்னைக்கு அநேக கொலைகள், இதெல்லாம் எதை குறிக்கிறது? உண்மையை இழந்து போன ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் சொல்றது இன்னைக்கு காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில திருமணம் வரைக்கும் நம்ம வரப்போவதற்காக உண்மையா இருக்கணும், திருமணம் ஆன பிறகு நமக்கு வந்தவர்களுக்காக உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவன் எதிர்பார்க்க. ஒரு ஸ்திரீ ஒரு வாலிபனை குறித்து ஒரு பேப்பர்ல வண்ணமாய் போட்டிருந்தாங்க, நடந்த சம்பவம் போட்டிருந்தாங்க. அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களில் வேலை செய்கிறாள். அவளுக்கு நான் ஒரு ஊரை சார்ந்த பெண். அவன் கடந்து வந்து இங்கே அதிக நாட்கள் அவள் தாயோடு இருந்தால், இந்த தாய் அந்த பெண் தனியா இருந்தாங்க. அந்த பிள்ளை தனியா இருந்து அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அவள் உலக பிரகாரமாய் வாழ ஆரம்பித்தாள். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகளிலே அந்த தன்னோடு வேலை செய்வோடு கூட கடந்து போய் ஆடி பாடி அநேக ஆண் நண்பர்களோடு கூட விழாம ஆரம்பித்தார். அநேக காரியங்கள் நடந்தது, அநேக மாற்றிக்கொண்டே போனாள். அவருடைய நாட்கள் அவருடைய பாய்ச்சலாம் மாத்திட்டு போயிட்டே இருந்தால், ஒரு நாள் அவளோடு பணியாற்றுகிற ஒரு பெண் கேட்டாலாம், இப்படியே போயிட்டு இருக்கிறியே, உன் வாழ்க்கை எங்க முடியும்? நீ எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்பாய்? உன் ஜீவன் எப்படியே போய் கொண்டிருக்கிறது? கூட இருந்து அம்மாவே அனுப்பிச்சுட்டு சுகபோகமாய் பிரியமாய் உனக்கு என்று சொல்லி உலகத்துக்குரிய பாவத்துக்குள்ள ஓடுறியே, உனக்குள்ள எந்த நிலையிலும் உனக்குள்ள என்ன இல்லை, உண்மை இல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கும் போது, எதிர்காலத்தில் என்ன செய்வாய், இவரெல்லாம் நீ ஏமாற்றி போய்விட்டால் என்ன செய்வாய் சொல்லும் போது, அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலாம், எனக்கு ஒரு அத்தனை கிராமத்துல இருக்கிறான், அவனை கட்டின ஆசை உண்டு, நான் எப்போ போனாலும் அவன் என்ன செய்வேன், கட்டி கொள்வான். இதுதான் இன்றைய உலகம். யோசித்து பாருங்க, உலக பிரகாரமாய் உண்மை இல்லாமல் வாழ்ந்து விட்டு அவன் சொல்லுகிற எனக்காக ஒருவன் இருக்கிறான், நான் எப்படி போனாலும் அவன் என்ன செய்வான், கட்டி கொள்ளுவான். இருக்கிற நாட்களிலே மகிழ்ச்சியா இருக்கிற வாலிப நாட்களிலே சந்தோஷமா இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லி அந்த பெண் சொன்னதாக ஒரு பெண் எழுதியிருந்தார். எனக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். கணவனுக்கு தெரியாத எத்தனையோ நிலைகள் மனைவிகளுடைய வாழ்க்கையில, மனைவிக்கு தெரியாத எத்தனை நிலைகள் கணவனுடைய வாழ்க்கையில, பெற்றோருக்கு மறைக்கப்பட்டு எத்தனை காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. தேவ சபையே, இன்னைக்கு குடும்பங்களிலோ மற்ற காரியங்களிலோ ஊழியங்களிலோ எவைகள் இல்லாமல் போய்விட்டது, உண்மை இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற எண்ணம் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள என்ன செய்யுது, மறைந்து போயிடுச்சு. ஆண்டவர் பார்க்கிற நினைச்சா ஏவாள் என்ன சாப்பிட மாட்டான், கனியை சாப்பிட மாட்டார். இல்லை, இன்னைக்கு வேதம் அதான் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார் இந்த இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு உண்மையா இருப்போம். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவர் பார்க்கல நினைச்சிட்டோமோ அன்னைக்கு வாழ்க்கையில உண்மை இழந்து போங்க. யோசேப்பு ஒன்று நினைத்தா, கர்த்தரை பார்க்கிற தேவன், நான் எகிப்திலே போனாலும் போத்திபாருடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவரை பார்க்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு முன்னே என் சரீரத்தில் நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன், என் ஆத்துமாவிலே உண்மையா இருக்க விரும்புகிறேன், என் பரிசுத்தத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறேன், என் வாழ்க்கை நான் பாவத்திற்கு நான் கொஞ்சமும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் உண்மையா இருந்தார். அவருடைய வாழ்க்கையில தோல்வி வந்தது, சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போனான். ஆனால் ஒரு நாள் உண்மை ஜெயித்தது. அல்லேலூயா. உண்மை என்னைக்கு என்ன செய்யும், ஜெயிக்காதுன்னு சொல்லுவான். உண்மை எத்தனை நாளுக்கு மறைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அதனால உண்மை என்றைக்கும் மாறாதவைகளாக இருக்கிறது. அதே போலதான் நீங்க நிறைவாய் வாசிக்கலாம். அதிகமாக 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 33ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்கே கடைசியாக மோசே மரிக்கிறதுக்கு முன்னே இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் கோத்திரங்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கிற போது இங்கே பார்க்கப்படும் போது 33ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பு குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தினாலும் நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும்
ஆதி பருவம் உண்டாகும் திறமைகளினாலும் நித்திய மறையை பிறப்பிக்கும் அருள் பொருள்களினாலும் நாடும் அதை நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை குறித்து யாக்கோபு சொன்னதை பார்க்கிறோம். மோசே இன்னும் அதிகமாக சொல்லுவதை பார்க்கிறோம். இது யோசேப்பு இப்போது உயிரோடு கூட இல்லை. யோசேப்பு மரித்து போயிருக்கிறார். அவன் மரித்து எத்தனை ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. ஆனாலும் கூட யோசேப்பின் கோத்திரம் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறது. அந்த யோசேப்பின் சந்ததி பெருகி இருக்கிறது. ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கப்படுகிற போது இந்த மோசே விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பு கொடுக்கிறார். கர்த்தரால் அவருடைய தேசம் எப்படி இருக்குமா ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. என் தேசம் யாரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் குடும்பம் யாரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட. என் வேலைகள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? கர்த்தரால் ஆசீர்வதி. பிள்ளைகள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதான் இந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். மோசே சொல்லுவதை பார்க்கிறோம். இவன் கர்த்தரால் இவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவன் வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவத்து அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவத்து அருமையான பொருட்களினாலும் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. இது தேவ மனிதனை கொண்டு ஒரு சந்ததிக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவ சபையின் காலங்களிலே உண்மையுள்ள ஒரு மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். மற்றவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது யோசேப்புக்கு யாக்கோபுடைய ஆசீர்வாதம் இருந்தது. யாக்கோபின் ஆசீர்வாதத்தை பார்க்கிற தேவ மனிதனாய் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷங்கள் நடத்துவதான உன்னதமான மனிதர் தீர்க்க செய்யப்பட்டதான மோசே ஆசீர்வதிக்கிற போது தேவனுடைய வார்த்தையாய் இருந்து அவன் சகல கோத்திரங்களை பார்க்கிறோம். யோசேப்புடைய கோத்திரத்துக்கு சொல்கிறான் அவன் தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அழகா பேசி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளே வருவார்கள். அல்லேலூயா. உள்ளே வந்தால் நமக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதங்கள் உண்டு. எனக்கு உண்மையாய் இருந்தால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கப்படும் போது எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு தெரியும், நம்ம யாரும் தெரிந்தால் வேத பகுதி என்னாகும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் அங்கே நாம் வாசிக்கிற 12ஆம் அதிகாரத்திலே மோசே எத்தியோப்பியா ஸ்திரியை விவாகம் செய்தான் என்று வாசிக்கிறோம். எத்தியோப்பிய ஸ்திரீகள் அவர்கள் எபிரேயர்களுக்கு அருவருப்பானவர்கள். அவர்கள் நிறங்கள் மாறி இருக்கும், அதனால் அருவருப்பாய் இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது அவன் விவாகம் பண்ணி அவனுக்கு பிள்ளையும் பிறந்துருச்சு. ஆனா இந்த காரியங்கள் யாருக்கு பிடிக்கல? ஆரோனுக்கு பிடிக்கல, மீரியாமுக்கு பிடிக்கல. அண்ணனுக்கு அக்காக்கு என்ன செய்யல? மோசே கல்யாணம் பண்ணிட்டது பிடிக்கவில்லை. அவன் போனான் வனாந்திரத்திலே கல்யாணம் பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு. ஆனா இருவருக்கும் அது பிடிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மீரியாமும் பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது சொல்றது கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டு பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய் பேசின வார்த்தை யார் கேட்டதுங்க? கர்த்தர் கேட்டார் என்று திட்டமாய் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவ சபையே இவர்கள் மோசேயை தேவ மனிதனாய் இருக்கிறார். மோசே குறித்து சகல காரியங்களும் அறிந்திருக்கிறார். மோசே தேவன் அழைத்திருக்கிறார். வனாந்திரத்தில் எத்தனை ஆண்டு காலம் நடந்து அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் அவன் செய்கிறதை பார்த்து ஆரோனும் மீரியாமும் என்ன செய்கிறார்கள்? ஒரு சின்ன காரியத்தில் எழுதி என்று மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இப்போ 3வது சொல்ல ஆண்டவர் சற்று கொடுக்கிறாரு. மோசேயானவள் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் கோபம் நிறைந்த ஒரு மனுஷன், கற்பனையை உடைத்து போட்ட ஒரு மனுஷன், கண்மணியை பார்த்து பேசுன்னு சொன்னால் அடித்த ஒரு மனுஷன். ஆனால் ஆண்டவரை பார்த்து அவன் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஏன் சாந்த குணம் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அவருடைய வாழ்க்கையில எத்தனை லட்சம் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் நடத்துவது சாதாரண ஒரு காரியம் இல்லை. 4 பேருக்கிற குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த அம்மாமார்கள் ஐயாமார்கள் காலையில டென்ஷன் ஆனாங்கன்னா எனக்கு படுகிற வரைக்கும் ஓயாம குழந்தைங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இவங்க மேல இருக்கிற கோபத்தை, அவங்க மேல இருக்கிற கோபத்தை குழந்தைங்க மேல மாறி மாறி என்ன செய்யுது? 4 பேருங்கிற குடும்பத்துக்குள்ளவே இந்த டென்ஷன் குறைத்தது அப்படின்னா ஏற்கனவே 12 லட்சம் பேர் நடத்துகிற மோசைக்குள்ள கோபம் வந்துச்சுன்னா அது சாதாரண விஷயம் தானே. ஆண்டவர் சொல்றாரு அவன் சாந்த குணமுள்ளவனா. பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ள
சாந்த குணமுள்ளவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மோசையும் மீதியாமையும் ஆரோனையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் எங்க வந்துருங்க, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நேராக நீங்கள் வாருங்கள் என்று ஆண்டவர் 3 பேரையும் அழைக்கிறார், விசாரிப்பதற்காக அழைக்கிறார். இந்த 3 பேரும் எங்க போனாங்க, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நேராக கடந்து வருகிறார்கள். இப்போ ஆண்டவர் மோசே குறித்த ஒரு சாட்சியை தேவன் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற சாட்சி, அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தை என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கோ உண்மை உள்ளவன். அல்லேலூயா. இன்னைக்கு நீ உண்மையாக இருந்தால் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, நீ உண்மையாக இருந்தால் உன்னை குறித்த சாட்சி வெளிப்படும். அல்லேலூயா. தேவ சபையை, இந்த உலகம் ஒரு மனுஷன் மரித்த பின்பு எத்தனையோ சாட்சி என்ன பண்றாங்க, பொழுதுதான் இருக்கிறாங்க. இல்லை, நாட்களில் ஒருவர் என்னை பார்க்க வந்து ஒரு பிள்ளை ஒருவருக்கு திருமணத்துக்காக வந்தாங்க. வந்து என்கிட்ட விசாரிக்கப்படும் போது, ஐயா என்னுடைய பையன் உங்களுக்கு தெரியுமா, வெளியா வந்து விசாரிச்சாங்க. நான் ஒன்றுதான் சொன்னேன், எனக்கு தெரியாது, இருக்கிறத இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லாத இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் யாருக்குன்னா விசாரிச்சுங்க, குறிப்பிட்ட அவருடைய போதகத்தில் நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள், யாரிடமா விசாரித்துக் கொள்ளுங்கள். உடனே அவருக்கு குறிப்பிட்டவருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க. அவர் நல்ல சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டார். கொடுத்துற பிறகு சொன்னாரு, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுதான் வேதனையான ஒரு காரியம். இல்லை, சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு நம்ம என்ன செய்திருக்கணும், நன்கு அறிந்திருக்க வேண்டும். எனக்கு வேதம் சொல்கிறது, ஆண்டவர் மோசையை சரியாய் அறிந்திருந்தார். அல்லேலூயா. மோசேயுடைய வைராக்கியம், மோசேயுடைய பரிசுத்தம், மோசேயுடைய உண்மை, மோசே தேவனுக்காக இருக்கிற காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் அழகாய் நேர்த்தியாய் அறிந்திருந்தபடினாலே இந்த இருவரும் அவனுக்கு விரோதமாக எழுதினாலும் கூட, இந்த இருவருக்கும் அவர்கள் வயதில் குறைவாக இருந்தாலும் கூட மோசே பார்த்து அந்த இருவருக்கு நடுவில் சாட்சி கொடுக்கிறார், என் வீட்டில் எங்கோ உண்மை உள்ளவனாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு மரித்த பின்பு சொன்ன கொடுக்கிற சாட்சி அல்ல, போதகர் கொடுக்கிற சாட்சி அல்ல, உன்னை குறித்து பரலோகத்தில் போகும்போது தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தேவான் மரித்த போது இயேசுவானவர் எழுந்து நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய சாட்சி, உன்னுடைய உண்மை சரியாக இருக்குமானால் உனக்கு விரோதமாக எழும்புகிற நபருக்கு நடுவில் கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதெல்லாம் வாசிக்கிறத பார்க்கும்போது யோபு புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோபு 16:19 வாசிங்க. இப்பொழுது இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க யோபு சொல்லுகிறார், அவனை குறித்து அநேக காரியங்களை அவனுக்கு விரோதமாய் வந்திருக்க அவனுடைய சிநேகிதர்கள் மூவர் என்ன பண்றாங்க, மாறி மாறி பேசுறாங்க. நீ நீதிமான் இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீ தவறு செஞ்சிருக்கிற, அதனால்தான் உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனைன்னு சொல்லி பேசுகிறார்கள். ஆனா யோபு திட்டமாய் சொல்லுகிறார், என் சாட்சி இந்த பூமிக்குரிய மனுஷங்கிட்ட இல்லை, என் சாட்சி என் சிநேகிதர்கிட்ட இல்லை, என் சாட்சி எங்க இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்ன குறித்து ஒரு நாள் என்ன பண்ண போறாரு, சாட்சி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவன் பிடிச்ச நல்ல சாட்சி கொடுப்பாங்க, பிடிக்கலன்னா சாட்சி மாறி போயிடும், கொஞ்ச நேரத்தில் மாறி சொல்லிடுவாங்க. இல்லை, ஆனால் அந்த சாட்சி இல்லையா, ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுத்தாருன்னா அது மெய் சாட்சி. அல்லேலூயா. அவருடைய சர்டிஃபிகேட் தான் எனக்கு தேவை. அல்லேலூயா. மனுஷனுடைய சர்டிஃபிகேட் எனக்கு தேவையே கிடையாது. அவர் மாற்றி சொல்லுவான், ஒரு நாளைக்கு புகழும், ஒரு நாளைக்கு தள்ளி விடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்ல பிறகு மோசேயை பார்த்து சொன்னாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. அல்லேலூயா. அவன் கடந்து வந்த பாதையில் அவன் நேர்மை, அவன் உண்மையை பார்த்து சொல்கிற 8ஆம் வசனத்தில், நான் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல, முகமுகமும் பிரத்யட்சமாக பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போறது என்ன என்றார் என்று வாசிக்கிறோம். அந்த இருவரும் பேசி முன்னதாய் பேசுவதை பார்க்கிறோம். நான் மனுஷனுக்கு எப்படி பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன், அவன் என்னுடைய சாயலை காண்கிறவனாய் இருக்கிறான். தேவனை பார்க்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட என்ன இருக்காது, பொய் இருக்காது.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்க்கிற என்னுடைய சாயலை காண்கிற ஒரு மனுஷன் அவன் எப்படி உண்மை இல்லாம போயிடுவான், அவன் எப்படி வழி தப்பி போய் விடுவான், அவன் எப்படி பாவத்துல விழுந்து விடுவான், அவன் எப்படி மாம்சத்துல விழுந்து விடுவான் என்று சொன்னால் நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவனை காண்கிறபடியே இருக்கிற மோசேயுடைய வாழ்க்கையில எவ்வளவு பரிசுத்தம் இருந்திருக்கும், எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்திருக்கும், எப்பேற்பட்ட ஒரு ஆவியினுடைய வழிநடத்தல் இருந்திருக்கும், எப்படி தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார். இந்த மோசேக்கு விரோதமாக இவர்கள் எழுதி நின்றாலும் கூட மோசேயை பார்த்து மோசே சொல்லல நான் சரியா பண்ணிட்டேன் இப்படி நான் சாட்சி கொடுக்கல, கர்த்தரே அறிக்கை வந்துட்டாரு. அல்லேலூயா. போராடி புத்திரர்கள் மோசேக்கு விரோதமாய் எழுப்பி 16ஆம் அதிகாரம் முழுசு நீங்க படிச்சு பாருங்க. எழுப்பி நின்றார்கள். மோசே சொல்றான், கர்த்தருடைய ஜனத்துக்கோ எனக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிறீங்க, எனக்கு இல்லை கர்த்தருக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது மோசே கர்த்தருடைய சபையே எல்லாம் என் பக்கம் வாங்கன்னு சொல்றான். எல்லாரும் வந்த உடனே அவருடைய போராடி புத்திரம் தாத்தானுடைய கூட்டுகளும் பாதளம் திறக்கப்பட்டு உள்ளே மடிந்து போனார்கள். அல்லேலூயா. ஒரு உண்மை உள்ள மனுஷனுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் கர்த்தர் அவன் பட்சத்தில் இருப்பார். அல்லேலூயா. வேதம் அதான் கற்றுக் கொடுக்கிறது. மோசே என் வீட்டில் எங்கோ உண்மை உள்ளவனாக இருந்தார். அல்லேலூயா. மூன்றாவதாய் பார்க்கப்படும் போது வேதம் சொல்கிற மூன்றாவது வார்த்தையை என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே வாசிக்கிற 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் போது இங்கே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்டு கடவன் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறதானே வார்த்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை பார்க்கும் போது 7 சபைகளுக்கு 7 விதமான காரியங்களை அவர் சொல்கிறார். ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், சாட்சி பகிர்கிறார், அதே நேரத்தில் அவர்கள் செய்கிற தவறுகளையும் அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார் என்று வேதம் நமக்கு திட்டமாக சொல்கிறது. ஆனால் அவனவை பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார்? சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிரயோஜனமானவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருந்த தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதனாய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணங்களையும் அறிந்திருக்கிறே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவல் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆங்கிலம் எப்படி இருக்க வேண்டுமா? மரண பரிந்தும் உண்மையாயிரு. அல்லேலூயா. நீ மரண பரிந்தும் உண்மையாயிரு. உண்மையா இருந்தாங்க ஒரு காலத்துல, ஆனா இன்னைக்கு உண்மையா இல்லை. ஒரு காலத்துல உண்மையா இருந்த என்ன போல உண்மையா இருந்த ஆட்கள் கிடையாது, ஆனா இன்னைக்கு உண்மையா இல்லை. அப்படி அல்ல, நீ என்றைக்கு உண்மையா இருக்கணும், உன் ஆவி உன் சரீரத்தை விட்டு பிரிந்து போகிற வரைக்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அழகாய் சிமிர்னா சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய குணாதிசயங்களை குறித்து அழகாய் பேசுகிறார். உன் கிரியைகளையோ உன் உபத்திரவத்தையோ நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தோ உனக்கு இருக்கிற தரித்திரத்தையோ தங்களை யூதர் என்று சொல்லியோ யூதராய் இராமல் சாத்தானின் கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையோ அறிந்திருக்கிறேன். இது ஒரு சிறிய பட்டணம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணம். அங்கே ஒரு சில தெருக்கள் இருந்தாலும் கூட அதில் அநேக வியாபார ஸ்தலங்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் செழிப்பான வியாபாரத்திலே அவர்கள் உயர்வாக காணப்பட்டார்கள். ஆனால் சபை அங்கே பார்க்கும் அந்த ஜனங்கள் எல்லாம் உலகத்தை கிறிஸ்துவ அறியாது இருக்கிற யூதரை அறியாது இருக்கிறவர்கள் அங்கே மேன்மையாக காணப்பட்டார்கள். கூட கிறிஸ்துவை அறிந்திருக்கிற சபை எப்படியா இருக்கிறதா? தரித்திரமாய் இருந்தது. அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அங்க இருக்கிற அநேக வியாபாரத்தினாலே செழித்து பெருகி இருக்கிறார்கள். சபை விசுவாசி எப்படி இருக்கிறாங்கன்னா தரித்திரமா இருக்கிறாங்க, காணிக்கப்பட காசு இல்லாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யமா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையோ தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதரை அல்லாமல் இருக்கிற ஒரு சாத்தானுடைய கூட்டம். அல்லேலூயா. யூதர் என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் உண்மையான யூதர்கள் கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவுக்கு புறம்பானவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர் யூதர் என்று சொல்லி அவர் யூதர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறதையோ நான் அறிந்திருக்கிறேன். நீ படப்படுகிற பாடுகளை குறித்து எவ்வளவோ பயப்படாதே. கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான். பாடில்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கை நாம் நீங்க சொல்லி இருக்கிறேன். கிறிஸ்துவனா ஆயிட்டா எல்லாம் கிடைச்சதா எல்லாம் கிறிஸ்துவனா மாறிடுவோம். கிறிஸ்துவனுக்கு வியாதி வரத எல்லாம் கிறிஸ்துவனாய் மாறிவிடுவான். வேதம் சொல்கிறது, ஆதி
ஆதி சபை அநேக பாடுகளை பட்டது. அல்லேலூயா. சபை சாதாரணமா உருவாகல. சபை சரித்திரத்தை படிச்சீங்கன்னா அநேக ரத்தங்கள் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால உருவாக்கப்படுறாங்க சபை. அல்லேலூயா. சபை நம்ம கட்டிட்டோம், சபை ஆரம்பிச்சுட்டோம் அப்படி இல்லைங்க. வேதம் சொல்லி ஒரு சபை உருவாக்குவதற்கு தேவன் தம்முடைய ரத்தத்தை குறித்து சமாளித்திருக்கிறார். அல்லேலூயா. சபை தேவனால் உருவாக்கப்பட்டது, அது மனுஷனால் உருவாக்கப்பட்டது அல்ல. நீங்கள் நானும் சபையா இருக்கிறோம். கர்த்தர் சபையை அமர செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் மனுஷனால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட சபைக்கு என்ன உண்டா? பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, அநேக நிந்தைகள் உண்டு. நமக்கு விரோதமாய் எழுப்புகிற காரியங்கள் வெளிச்சத்திலே எல்லா இடங்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு அநேகமாக இருக்கும். ஆகியும் என்ன செய்யாதே, பயப்படாது. அல்லேலூயா. ஐயோ பிரச்சனை வந்துச்சு பாஸ்டர், ரொம்ப ஆண்டவரத்தை அநேக சொல்றாங்க. ஆண்டவர் ரொம்ப தேன என்ன வந்துடும், பிரச்சனை ரொம்ப சும்மா என்ன வந்துடும், சோதனை வந்துடும். பைபிள் ரொம்ப படிச்சா என்ன வந்துடும், சோதனை வந்துடும் அப்படின்னு அநேக சொல்றாங்க. அதான் தான் சொல்றாரு, கொஞ்சம் என்ன பண்ண விளங்கியது. ஒரு வழிக்காரர் ஹாஸ்பிட்டல் வந்து போய் பார்க்குறாங்க, என்னோட படித்தவர் பார்த்துட்டு வந்து சொன்னார், நாளைக்கு நல்லா இருக்க பத்தியா, நீ வெறும் ரொம்ப என்ன செய்யாத, உண்மையா ரொம்ப பரிசுத்தமாகவும் இருக்காது, அப்பப்போ கொஞ்சம் என்ன செஞ்சிரு, பாவத்தையும் செஞ்சிரு. அப்போதான் உலகத்துல கொஞ்ச காலம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். நீ அப்படியே கரெக்டா இருந்தா சீக்கிரம் போயிடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்ய, இப்படி அப்படியே இருந்திருக்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, பாடுகள் மத்தியிலும் கூட சாட்சியாகிறது. அல்லேலூயா. பாடுகள் ஒவ்வொருத்தரும் கடந்து வரும். விசுவாசம் உங்களை சோதிக்கப்படி எத்தனை நாள் உத்தரவு கேட்டிருக்கிறான்னா 10 நாள் தாங்க. அல்லேலூயா. அவருடைய பர்மிஷன் இல்லாம, அவருடைய அனுமதி இல்லாம விசுவாசம் நம்ம 1 மணி நேரம் கூட என்ன பண்ண முடியாது, சோதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், ஜீவனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. யோபை சோதிக்கப்பட்டு அவன் ஜீவனை மாத்திரம் விட்டுவிடு. அவன் ஜீவன் இருந்தால் அவன் எழுந்து போன ரத்தத்தனையை அல்ல, அதை பார்க்கிற மேன்மையை கொடுத்து யோபு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஜீவனை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்தார். அவன் ஜீவனுக்கு அவரை தடை கொடுத்தார். அவன் ஜீவனை தொடர்புடைய அதிகாரத்தை தேவன் கொடுக்கல. சரீரம் முழுதும் அழுகிறது, நாற்றம் எடுத்தது, எல்லாம் நடந்து கொண்டுதான் இருந்தது. கர்த்தர் ஒரு நாள் அவன் சோதனை காலங்கள் முடிந்தவுடனே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதே பிரகாசபைக்கு சொல்றாரு, நீ இன்னும் 10 நாள் சோதிக்கப்படும்படி சாத்தான் உத்தரவு வாங்கிட்டான். இந்த 10 நாளில் எப்படி இருந்தது, பேதுருவை போல மறுபடிச்சிட்டாங்க. நீ எப்படி ஆயிரு, உண்மை உள்ளவனாயிரு, உனக்கு ஜீவ இடத்தை நான் பரலோகத்தில் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உண்மை உள்ள ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுக்க போறோம், ஜீவ கிரீடம். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் கர்த்தர் அந்த நாளில் நீங்கள் நான் கடந்து போகிற போது பவுல் சொல்லுகிற, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்நாளை கர்த்தர் எனக்கு அதை கொடுப்பார் என்கிற வார்த்தையின்படி நீ கர்த்தருக்காக உண்மையை இருக்கும் போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தாலே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் உண்மை குறித்து உன்னை குறித்து தவறை பேசினாலும் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிற ஆண்டவர், உன்னை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ படுகிற பாடுகள் ஒருத்தவர்கள் மற்றவர்களுக்கு அற்பமாய் ஏராளமாய் இருந்தவர், மற்றவர்கள் பார்த்து நகைத்து சிரித்தாலும் ஒரு நாள் ஒரு ஜீவன் போடுகிற போது பாடுகிற மற்றவரை கர்த்தருக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் இருக்கும் போது உனக்காக கர்த்தர் ஜீவன் இடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாளை யார் தடுக்கவும் முடியாது. உன்னை பார்த்து கிண்டல் பண்ணவர், உன்னை பார்த்து சிரித்தவர்கள், உன்னை பார்த்து சிரித்த நகைத்து குணமெல்லாம் அனாந்து பாவம் கர்த்தர் முசரசு மேல ஒரு பொருட்கிடத்தை சூட்ட போகிறார். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் காலத்துடைய பாடுகள் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. என் காலத்துடைய பலவீனங்கள், வியாதிகள், மரண படுகைகள் எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு வீடுகள் நமக்கு நோக்கமல்ல, இந்த உலகத்துடைய ஆஸ்தி நம்முடைய நோக்கமல்ல. ஒரு நாளில் இயேசு எனக்காக எழுதுகிறது, எனக்காக பரலோகமே எழுதுகிறது, எனக்காக 24 மூப்பர்கள் எழுதுகிறது, எனக்காக எல்லா தெய்வத்துவம் எழுதுகிறது, எனக்காக கேரளாவின் செருவில் எல்லாம் இருக்கிற வேளையிலே, எனக்காக ரத்த சாட்சிகள் எல்லாம் குருத்தோலை பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த நாளிலே நான் கண்களை மூடி என் கண்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தில் நான் போகிற போது ஜீவக்கிடத்தை பெறும் போகிறேன். அந்த நாளுக்காக தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 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 அதுதான் நம் அழைப்பு. இந்த உலகத்துக்குரிய பட்டம் பதவி எல்லாம் கொஞ்ச காலத்தோடு முடிஞ்சு எதையும் நான் கொண்டு போகும்போதே கிடையாது. இல்லை, நமக்கு எதிரான நிரந்தரமானது அந்த நாள் நிரந்தரமானது. அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே கரம் வசித்து அன்பாய் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கு. அதான் அழகாக நீதிபதி புத்தகத்தை வாசித்தோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். யோசிப்புடைய வாழ்க்கையில 12 கோத்திரத்துல அவன் விசேஷமான தகப்பன் ஆசீர்வதித்தான்.
அவன் தேசத்தை குறித்து பார்க்கும்போது மோசே அவன் தகவலை பார்க்கிற மேன்மையை ஆசீர்வாதம் கொடுத்தான். மோசேக்கு விரோதமாக எழுப்பி நின்ற போதிலும் கூட ஊழியர்கள் மாறாமல் அவர்கள் பேசினாலும் கூட வேதம் சொல்லுகிறது மோசேக்கு கர்த்தர் சாட்சி கொடுத்தார். மீதி அவனுடைய வாழ்க்கை என்ன வந்துச்சா? குஷ்டரோகம் அந்த சிலத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஊழியர்களை பற்றி பேசும்போது கூட கவனமாக பேசணும். அல்லேலூயா. மிக அழகாக சொல்லுகிறது மோசேக்கு ஒரு மேன்மையான ஒரு சாட்சி ஆண்டவர் கொடுத்து சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். தன் கூட கொண்டாடுறவர்கள் கூட அவருக்குள்ள வாதை வந்தபோது மோசே திறப்பு என்று அவருக்காக சோமாயினான். அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சிவராசனை பார்க்கிறோம். அது தரித்திரமான ஒரு சபை. தேசத்தின் ஜனங்கள் ஆசிரியர் சபை பரிதவிக்கப்பட்டதாக இருந்துச்சு. சாத்தான் சொல்லுகிற கூட்டமாக இருந்துச்சு. அவள் பட்ட பாடுகள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், மரணம் வரைக்கும் எனக்காக நீ உண்மையாக உயிர் போற வரைக்கும் ஜீவன் போகிற வரைக்கும் சாட்சியாரு நான் ஜீவத்தை தருவேன். அல்லேலூயா. அந்த ஜீவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்படி வாழ்க்கை நாம் உண்மையாக இருப்போம். உண்மை மாறி உண்மை பிசகிற வாழ்க்கையில் ஒரு நாள் உண்மையாக இருந்தால் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மனம் திரும்பவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிகமாக நேசிக்கிறே எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவரைக்காக நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவரையிலே நாங்கள் மீண்டுமாக சபையால் இணைந்து ஜீவன தேவனுடைய அன்பரை ஆராதனைக்குள்ளே பிரவேசித்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். மகிமையான ஸ்தானத்தில் நாங்கள் தங்கியிருக்கும்படியால் கர்த்தர் கொடுத்த வாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பமாய் கொண்டு வந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களுமே பாடி துதிக்க அனைவரும் சில கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதனால் நாங்கள் தியானித்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். நீதிமொழிகள் 28:20 ஆண்டவரை உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெருமான் என்கிற தேவ வார்த்தையை நாங்கள் தியானித்து இருக்கிறோம். வாழ்த்துக்களை வார்த்தையை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் யோசிப்புக்கு நாங்கள் தியானித்தோம். யோசிப்பு எஜமானனுக்கும் அனைவரே ஸ்தோத்திரிக்க கர்த்தருக்கும் உண்மையாக இருக்கார். தன் சரித்திலே பாவம் வராதபடி அல்லது தன் சரித்திற்கும் ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனுடைய சந்ததிகளை ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து அவனுக்கு தேசத்தை கொடுத்து அவனை பெருகப்படி ஆண்டவரே உயர்த்திற்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள், பூமி தாழ்வுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள், ஆழத்துக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள், கர்ப்பத்திற்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலே நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் உனக்கு உண்மையாய் இருந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படி ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மோசே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அவர் விரோதமாய் அவர் ஆண்டவரே சகோதரன் சகோதரியும் எழுதியிருந்தாலும் கூட ஆண்டவரே நீர் நம்மை குறித்து சாட்சி கொடுத்தீர் ஆண்டவரே. அவனை வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். நான் மறைப்பொருள் அல்ல, முகமுகமாய் அவரோடு நான் பேசுவது என்று சொல்லி ஆண்டவரே மோசே குறித்து கொடுத்த சாட்சியை போல எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற பேசுகிற நிலைகளிலே கர்த்தர் எங்களை குறித்த சாட்சியை வெளிப்படுத்துகிறாக. யோபுக்கு விரோதமாய் பேசினாலும் யோபு சொன்ன வார்த்தைகளுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. சர்வவல்லமையுள்ள தேவன் ஆனால் எனக்கு கொடுப்பார் என்கிற வார்த்தைகளை ஆண்டவரே அதுவே நான் உண்மையாய் இருந்து உம்மிடத்தில் நாங்கள் சாட்சி பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும்படியாய் அனுகிரகம் பார்க்கும்படியாய் குருவை பார்க்கும்படியாய் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். சிவனா சபைக்கு நாங்கள் தியானித்தோம். அந்த வழியாவுடைய வாழ்க்கையை அந்த வழியை சூத்திரம் ஆடுகிறவர் தரித்தவர்களாக இருந்தார்கள். அந்த இவருடைய அல்லாத தன் இவர்கள் சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து அதுவே சிவனா சபைக்கு விரோதமாக எழுந்து நின்றார்கள். அவர்கள் தட்ட பாடல் விபத்தவர்கள் சத்துருவால் சோதிக்கப்படிய 10 நாள் உத்தரவு வாங்கி கொண்டாலும் கூட ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தைப்படி மரணமடைந்து உண்மையாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்ற வார்த்தைப்படி மரணமடைந்து நாங்கள் உண்மையாய் இருந்து அதுவே ஜீவ கிரீடத்தை ஓட்ட முடியும் போது பெற்றுக்கொள்ளபடியாய் ஓட எனக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தை கேட்டதுக்கு தகப்பனை வாழ்க்கை உண்மை விட்டு விலகி இருப்போம், எங்களை விட்டு விலகி இருப்போம். அதுவே மேலே நாங்கள் தரித்துக் கொள்ளாமல் கடந்து போயிருப்போம். மீண்டும் அந்த உண்மையான நிலையில நீங்க கொண்டு வந்த கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சமுதாயத்திற்கு சபைக்கு வெளிஸ்தலத்தில சரீரத்தில் சாற்றுள்ள உண்மையுள்ள ஒரு ஜீவியம் நாங்கள் ஜீவிக்க உதவி செய்வீராக. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்பு திருமணத்தை காண்பு அந்த பிள்ளைகள் இயேசு நாமத்தில் மனதால் நாங்கள் சேர்ந்து வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நன்மையான கரங்கள் ஆசீர்வாதங்கள் சுகபலன் பாதுகாப்பு நடக்கப்படியாக ஜெபிக்க தலைவட்டு போற மக்களுக்கு ஜெபிக்க கர்த்தர் நாட்களை கொண்டு வருகிறாக. அடுத்த பலன் சுகம் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கப்படியா இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
சொல்லி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எவ்வளவுமே அது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அது செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டி. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதான எழுத்துச்சங்கள் ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வல்லமையான ஒளிகளும் நவரத்திலே பிரதானத்தினுடைய அருள்துணைகளும் வரப்படைப்பட்ட மக்களோடும் சகல பிரியாசங்களோடும் விளைவிக்கிறது. ஆமென். 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 துதி